வணக்கம். எண்ணங்கள் ஆயிரம் அப்படின்ற கண்ணதாசனுடைய புத்தகத்திலிருந்து சில விஷயங்களை உங்களுக்கு படித்து காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதில் நம்பிக்கை அப்படின்றது தான் இந்த முதல் அ கதைன்னு சொல்லலாம். இல்லை முதல் அவர் சொல்லக்கூடிய அந்த பேச்சினுடைய டாபிக் அதுதான். நம்பிக்கையில் தான் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் என் நம்பிக்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. என் தகுதிக்கும் திறமைக்கும் உள்ளடக்கியே அந்த நம்பிக்கை தன் ராஜ்யத்தை நடத்துகிறது. ஒவ்வொரு வரியும் ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு வரியும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நான் வேகமாக படித்தா கூட கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நம்பிக்கையில் தான் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் நம்பிக்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. தெர் இஸ் a லிமிட். என் தகுதிக்கும் திறமைக்கும் உள்ளடக்கியே அந்த நம்பிக்கை தன் ராஜ்யத்தை நடத்துகிறது. தகுதி வளர்ந்தால்தான் என் நம்பிக்கை வளர்கிறது. சிறிய கொடிகள் பெரிய பூசணிக்காய்கள் காய்ப்பது போல சிலரது நம்பிக்கை அவர்களது சக்தியை விட அதிகமாக இழுக்கிறது. ரொம்ப அழகான எக்ஸாம்பிள். சிறிய கொடி பூசணிக்காய்கள் காய்ப்பது போல். சிறிய கொடி பூசணிக்காயை காய வச்சிரும். ஆனால் சிலரது நம்பிக்கை அவர்கள் சக்தியை விட அதிகமாக இழுக்கிறது. பெரிய மாமரம் சிறிய கனிகளை ஈன்றெடுப்பது போல எனது சக்தி நம்பிக்கையை தாளாட்டுகிறது. இமயமலையின் மீது ஏறிவிடலாம் என்று மனிதன் நம்புகிறான். ஏற முயற்சிக்கின்றான். கால்களில் வலுவில்லை. கடைசியில் ஒரு குன்றின் மீது நின்று கொண்டு இதுதான் இமயம் என்று சாதிக்கிறான். சொல்லி திருத்த முடியாத வாதங்களை ஏற்றுக்கொண்டு விட்டால் தொல்லை இல்லை என்பதால் மற்றவர்களும் அதை ஒப்புக்கொள்கிறார்கள். பியூட்டிஃபுல்ங்க, சான்ஸே இல்லை. களிமண்ணால் சிலை செய்யும் சிற்பி மண்ணாலேயே ஒரு மாளிகை கட்ட முயற்சிக்கிறான். காகித கப்பலை கடலிலே விடுவேன், அதை ஓட்டியும் காட்டுவேன், கரையிலும் சேர்ப்பேன் என்பது ஒருவனின் வாதம். 2 காலடிகள் ஒழுங்காக விழுந்து விட்டதாலேயே, இல்லை நான் ஏதோ தப்பாக படிக்கிறேன், 2 காலடிகள் ஒழுக்காக விழுந்து விட்டதாலேயே கால்களில் எண்ணெய் தடவி கொண்டு வழுக்கு பாறையில் ஏறுவேன் என்பது இன்னொருவரின் வாதம். எப்படிலாம் பேசுகிறாங்க, மக்களுடைய மனசு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வெற்றி பல வெற்றிகளை கனவு காண்கிறது. ஒரு சக்தி பல சக்திகள் தனக்கு இருப்பதாக நம்புகிறது. மத்தளத்தில் புல்லாங்குழல் வாசிக்க ஒரு முயற்சி. முடியுமா? முடியாது. தாரையும் கொம்பும் சரிகம பதனி பாடுகின்றன. தாரையும் கொம்பும் சரிகம பதனி பாடுகின்றன. சில காலம் அவற்றையும் ஏற்றுக்கொள்கின்றன. ஆனால் நம்பிக்கை அளவுக்கு மீறியதாக ஆகும்போது அழிவும் கேலியும் எதிரே நிற்கின்றன. கோழி குஞ்சை பிடித்துவிட்ட தைரியத்தில் யானையும் பிடிக்க ஒருவன் தயாராகிறான். கேரம்போர்டில் வெற்றி பெற்றுவிட்ட மயக்கத்தில் கிரிக்கெட் பந்தயத்திற்கு ஒருவன் தயாராகிறான். போலந்தையும் செக்கஸ்லோவாக்கியாவையும் பிடித்த மயக்கத்தில் சோவியத் யூனியனுக்குள் நுழைந்த ஹிட்லரை போல் போலந்தையும் செக்கஸ்லோவாக்கியையும் பிடித்த மயக்கத்தில் சோவியத் யூனியனுக்குள் நுழைந்த ஹிட்லர் போல் நீச்சல் குளத்தில் நீந்த பழகியவன் கடலிலும் குதித்து கரையேறுவேன் என்றான். நம்பிக்கை தரும் வெற்றிகளை விட தோல்விகள் அதிகம். அந்த தோல்விகளும் வெற்றிகளே என்பது ஒருவரின் நம்பிக்கை. நம்பிக்கையின் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை மனிதர்கள் மிருகங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இது வரைக்கும் இந்த நம்பிக்கையை ஓவர் கான்ஃபிடென்ஸ்ன்றது சொல்லிகிட்டே வந்தார் இல்லையா? இப்போ அடுத்தது சொல்கிறார் பாருங்கள். நம்பிக்கையின் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை மனிதர்கள் மிருகங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஃபஸ்ட் லைன் தான். ஃபஸ்ட் லைன் சொன்னார் இல்லையா? என் தகுதிக்கேற்ற நம்பிக்கையை நான் வச்சுக்கணும், சும்மா ஓவர் கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். நம்பிக்கை துளிர்விடும் போது அச்சம் அற்றுப்போகிறது. அச்சம் அற்றுப்போன இடத்தில் எது செய்தாலும் சரியே என்ற துணிவு வருகிறது. அந்த துணிவு தோல்வியை கூட்டி வருகின்றது. ரொம்ப வரட்டு தைரியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான். தோல்வி நம்பிக்கையை சாக அடிக்கிறது. மனித மனம் பழைய நிலைக்கு திரும்புகிறது. மனிதனது கடைசி நம்பிக்கை மயானம். இந்த நம்பிக்கை மட்டும் தோல்வி அடைந்ததே இல்லை. பாஞ்சாலியை துயலுரித்த பொழுது கௌரவர்களுக்கு இருந்த நம்பிக்கை பாரத போர் வரையிலும் தான் இருந்தது. பாஞ்சாலியை துயிலுரித்த போது கௌரவர்களுக்கு இருந்த நம்பிக்கை பாரத போர் வரையிலும் தான் இருந்தது. எதிரியின் சக்தி என்ன என்று தெரியும் வரை ஒருவன் கொண்டிருக்கும் நம்பிக்கையை யார் தடுக்க முடியும்? சமுதாயம் சிலரது நம்பிக்கைகளை வியப்போடும் திகைப்போடும் பார்க்கிறது. நான் யாருடைய நம்பிக்கையும் வேடிக்கையாக பார்க்கிறேன். மரணத்தின் பின் மனித ஏடுகள் பரிசீலிக்கப்படும் பொழுது எது சரி எது தவறு என்று தெரிய போகிறது. அதுவரை சர்க்கஸ்காரனுக்கு அடங்கும் புலியைப் போல என் நம்பிக்கை என் அளவுக்குள் வைத்திருக்க விரும்புகின்றேன். நான் ஆங்கிலம் படித்ததில்லை, ஆனால் ஆங்கிலம் பேசுகிறேன். எனினும் நான் பேசுவது சரியான ஆங்கிலம் என்று எப்பொழுதும் வாதித்ததில்லை.
நிறைய பேர் இப்போ அப்படி தான். அப்படி வாதிடவும் முடியும். ஆனால் நான் வாதிப்பதில்லை. என் அளவுக்கு ஆங்கில அறிவு உள்ளவர்களை நம்ப வைக்க முடியும். அதுதான் நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்வேங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், அதுதான் உண்மை. இப்போது என் அளவு தெரியாதவர்கள் மத்தியில் நான் உயர்ந்தவனாக இருப்பேன். ஆனால் என்னை விட அதிகமாக தெரிந்தவர்கள் மத்தியில் நான் 10th ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பேன். 10வது மனிதனாகத்தான் இருப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், எனக்கு தெரியாததை நான் திருப்பி கற்றுக்கணும். இப்படி தான் அந்த சைக்கிள் இருக்கணும். சரியா? என் அளவுக்கு ஆங்கில அறிவு உள்ளவர்களை நம்ப வைக்க முடியும். அதிகமாக அறிவுள்ளவர்கள் எதிர்த்து பேச வரும்போது தானே என் ஆங்கில அறிவு எவ்வளவு என்பது ஊருக்கு தெரிய போகிறது. கரெக்ட் தானே? பியூட்டிஃபுல்ங்க. அதுவரை நான் வைத்திருக்கும் நம்பிக்கையை யாரும் அசைத்து விட முடியும். யார் அசைத்து விட முடியும்? ஒரு வகையில் நம்பிக்கை இல்லாமல் அழிவதை விட நம்பிக்கை வைத்தே அழிவது நலம் அப்படின்னு சொல்கிறார். கான்ஃபிடென்ட்டோட இருந்தால் பரவாயில்ல, வச்சு தப்பானா கூட பரவாயில்ல. அதன் மூலம் உண்மைகள் வெளியாகின்றன, அனுபவங்கள் சேகரிக்கப்படுகின்றன. தேவர்கள் சுருட்டு பிடிப்பது தான் வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் என்று சிறு வயதில் நான் நம்பியிருக்கின்றேன். கல்வி அறிவு வளர வளரத்தான் அது ஒரு மண்டலம் என்பது புரிந்தது. வயது வர வர சில நம்பிக்கைகள் மாறுகின்றன. வசதி வர வர சில நம்பிக்கைகள் உரமேறுகின்றன. எனக்கு நிறைய தத்துவங்கள் எழுத தெரியும் என்ற நம்பிக்கையில் தான் எழுதுகிறேன். எங்களுக்கு நிறைய விமர்சிக்கவும் தெரியும் என்ற நம்பிக்கையோடு இதில் நீங்கள் படித்து பாருங்கள். லவ்லிங்க, லவ்லி 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 லவ்லி. ஹேட்ஸ் ஆஃப் கண்ணதாசன் சார் இல்லையா? கேளுங்க இந்த பாட்டை. வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா. One, two, three, four, five, six, seven, 8. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுக்காது, அப்பா வாழ்வது பொறுக்காது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுக்காது, அப்பா வாழ்வது பொறுக்காது. வாடகை சோபா 20 ரூபாய், விலைக்கு வாங்கினா 30 ரூபாய். வாடகை சோபா 20 ரூபாய், விலைக்கு வாங்கினா 30 ரூபாய். வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. இதை விட ஈஸியாக சொல்ல முடியும் வாழ்க்கையினுடைய வரவு செலவை. பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பென சொல்வது யாதென கேட்டேன், படித்து பாரென இறைவன் பணித்தான். அறிவென்ன சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது என்னென்று கேட்டேன், அழித்து பாரென இறைவன் பணித்தான். அன்பை கொடுத்து பார்த்தா தான் அன்பை பற்றி புரியும். பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பாரென இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்று பாரென இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். வறுமை என்பது என்னென்ன கேட்டேன்,
வாடி பாருன இறைவன் படைத்தான், இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன், இறைந்து பாருன இறைவன் படைத்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏன் என்று கேட்டேன். அனுபவித்துதான் அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றார். அந்த வார்த்தைகள் அழகுங்க. ஆண்டவன் சற்று அருகு நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றார். நல்லா இருக்குல்ல? அடுத்த பாட்டு இது பியூட்டிஃபுல்லான சாங், ஒரு கலாட்டா சாங் மாதிரி வச்சுக்கோங்களேன். திரு ஆனந்தன் அவர்கள் உடைய பாட்டு, வீர திருமகன் படத்தில் கண்ணதாசனின் வரிகளில் ரொம்ப அழகான பாட்டு தான், கேளுங்க. காவல் கடந்து போக வந்தவ சங்கதி நல்லாலே, இப்ப கடந்து போக நேரம் வந்தது உங்கதி நல்லாலே. காவல் கடந்து போக வந்தவ சங்கதி நல்லாலே, இப்ப கடந்து போக நேரம் வந்தது உங்கதி நல்லாலே. நான் வந்ததை சொல்லாதே, என்னை கண்டதை சொல்லாதே, இங்கே சொன்னதை சொல்லாதே. அடத்தாளுக்கு மீனுக்கு குலுக்க நினைச்சு தடுத்து நிறுத்த எண்ணி விடாது. வெத்தில போட்ட இந்த வெத்தில போட்ட பத்தினி பொண்ணு சுத்துது முன்னாலே. வெட்டுது கண்ணு சொக்குது பொண்ணு கட்டிக்க மாப்பிள்ளை. நல்லா இருக்குல்ல இந்த பாட்டும்? மனித இயந்திரத்தின் தலைமை மெக்கானிக், மனித இயந்திரத்தின் தலைமை மெக்கானிக். கேட்போம் என்ன சொல்கிறார் இதில். ஸ்ரீ ராதை கற்புடையவளா என்பது பற்றி துவாரகையில் ஒரு முறை சந்தேகம் எழுந்ததாம். துவாரகாபுரி வாசிகள் அனைவரும் கூடி அவளுக்கு ஒரு சோதனையை வைத்தார்களாம். ராதைக்கு 1000 ஓட்டைகள் உள்ள ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வரும்படி கட்டளையிட்டார்களாம். ஒரு துளியும் கீழே சிந்தாமல் அந்த பாத்திரத்தின் தண்ணீர் கொண்டு வந்தாலாம் ராதை. அடடா, இவளை போல் கற்புக்கரசி இதுவரை பிறந்ததும் இல்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை என எல்லோரும் பாராட்டினார்களாம். அதற்கு ராதை சொன்ன பதில் இது: என்னை ஏன் பாராட்டுகிறீர்கள், எல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய மகிமை என்றாராம். நீ அள்ளி போட்ட மண் எல்லாம் பொன்னாக விழுந்தால் அது உன் கைவண்ணமும் அல்ல, மண் வண்ணமும் அல்ல, கடவுளின் கருணை வெல்லும். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். நீ கிறுக்கியதெல்லாம் ஓவியமானால் குறுக்கே நின்று அதை திருத்தியவனுக்கு பெயர்தான் பகவான். திட்டமிட்டு சில பேர் தோல்வி அடைகிறார்கள், உட்கார்ந்த இடத்திலேயே சில பேர் லாபம் அடைகிறார்கள். பூமி போய் மழையை இழுத்து வருமானால் அது பூமியின் சக்தியே. பூமி காயும் பொழுது தானே மழை வருமானால் அது இறைவனின் லீலையே. எப்போது மழை இல்லாமல் போனால் அது அவனது சோதனையே. கரெக்ட் தானே? தானே அச்சு கோர்த்து தானே அடித்து மடித்து வெட்டி எண்ணி கட்டி வெளியே தள்ளும் அச்சு இயந்திரங்கள் வந்துவிட்டது. ஆனாலும் அதை முடக்குவதற்கு ஒரு மனிதன் தேவைப்படுகிறான் தானே? கரெக்ட் தானே? எல்லாமே அது பண்ணி பேக்கிங்லாம் பண்ணிவிடுமா, எடுத்து வச்சு ஏதோ ஒன்று அங்கே மனிதன் தேவைப்படுறான் இல்லையா? இயக்கத்தின் கர்த்தா இறைவன், கருவி மனிதன். மேற்கொண்டு என்ன சொல்கிறாருன்றத இந்த பாட்டுக்கு அப்புறம் கேளுங்க. கமலா கல்யாணி வசந்தா வந்தாள, மூணு பொண்ணுங்க, பார்வை மத்தாப்பு ஜாடை கித்தாப்பு, மூணுக்கும் 4 கண்ணுங்க. கமலா கல்யாணி வசந்தா வந்தாள, மூணு பொண்ணுங்க, பார்வை மத்தாப்பு ஜாடை கித்தாப்பு, மூணுக்கும் 4 கண்ணுங்க. ஒரு கட்டு ஒரு வெட்டு ஒரு மொட்டு ஒரு சிட்டு, அந்த 3க்கு நான் ஒருத்தன் மாப்பிள்ளை. ஒரு தீப்பியா ஒரு தீயம்யா, இரண்டையும் சேர்த்தாக்க அடுத்தது பாமாவாம். உலகம் இருக்கு, இதிலே உனக்கு கவலை எதுக்கு? இது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, காலம் இருக்கு, கண்ணீர் எதுக்கு? இதை விட ஜாலியான ஒரு பாட்டு நம்ம கேட்டிருக்கோம், ஆனால் இதை விட ஜாலியாக கேட்டதில்லை. கரெக்ட் தானே? குற்றம் புரிந்தவனுக்கு தனக்கு நியாயம் கேட்கிறான், குற்றம் புரிந்தவனும் தனக்கு நியாயம் கேட்கிறான், குற்றத்திற்கு ஆட்பட்டவனும் தனக்கு நியாயம் கேட்கிறான். யாருக்கு அதை வழங்குவது என்பதை
பணம் முடிவு செய்கிறது. அப்போவே எழுதிட்டாருங்க, எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களிடம் விழிப்பாய் இருக்க வேண்டும். வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவதே மனிதர்களை நாம் அடையாளம் காணத்தான். சம இல்லை குற்றம். ஓகே ஓகே நான் அவர் பேசிகிட்டு இருந்தது, இயக்கத்தின் கர்த்தா இறைவன், கருவி மனிதன். தானே இயங்கும் கருவிகள் பல நேரங்களில் தவறான கணக்கை காட்டுகின்றன. இயக்கப்படும் கருவிகளே தவறு காணும் பொழுது திருத்தப்படுகின்றன. என் வீடு, என் வாசல், என் தோட்டம், எனக்கு ஒரு கூட்டம், எனக்கு விழும் ஓட்டு, நான் அமரும் பதவி என்றெல்லாம் சிந்திப்பவனும் பேசுபவனும் மடையர்கள். நீ ஏறுகிறாய் என்றால் இறைவன் ஏற்றிவிட்டு வேடிக்கை பார்க்கிறான் என்று பொருள். இறங்குகிறாய் என்றால் சிந்திக்க வைக்கிறான் என்று பொருள். இதுதாங்க இந்த பாசிட்டிவிட்டி தாங்க. உனது பெருமை கடவுளின் மகிமை, உனது சிறுமை கடவுள் உனக்கு தரும் அடக்கம். பரமஹம்சர் சொன்னபடி மேலே போர்த்தி இருக்கும் தோல் அரிசியால் செய்யப்பட்டிருக்கிறது, உள்ளே இருக்கும் பொருள் வெவ்வேறு. பஜ்ஜி ஆனாலும் சமோசாவானாலும் பார்வைக்கு தெரிவது மேல் பக்கமே, கடித்த பின் பிடிப்படுவதே காயும் கரியும். அடாடா, மேல் போத்திருக்கும் தோல் அரிசியால் செய்யப்பட்டிருக்கிறது, உள்ளே இருக்கும் பொருள் வெவ்வேறு. பஜ்ஜி ஆனாலும் சரி, சமோசாவானாலும் சரி, பார்வைக்கு தெரிவதனமும் மேல் பக்கமே, கடித்த பின் தானே பிடிப்படுவதே காயும் கரியும், இல்லையா? உனது சாதனையில் நீ என்கின்ற அரிசி மட்டுமே உனக்கு தெரிகிறது. அதை ஆராய்ந்து பார்த்தால்தான் இறைவன் எந்த வகையில் துணை புரிந்திருக்கிறான் என்பது புரிகிறது. சாகலாம் என்று கடலிலே விழுந்தவன் கை நிறைய முத்துக்களோடு திரும்புவதும் உண்டு, முத்தெடுக்க சென்றவன் செத்து போனதும் உண்டு. நோக்கம் உன்னுடையது, ஆக்கம் அவனுடையது. நம்புங்க நண்பர்களே, நோக்கம் உன்னுடையது, ஆக்கம் அவனுடையது. இருப்பது உடம்புதான். ஒரு சில நேர தூக்கம் வருகிறது, சில நேரம் வர மறுக்கிறது. நிம்மதியாக தூங்குபவனை பார்த்தால் தூக்கம் வராதவனுக்கு எரிச்சலாக இருக்கிறது. துள்ளி திரிபவனை பார்த்தால் நோயாளிக்கு கோபம் வருகிறது. அதிகபட்சம் மனிதன் செய்யக்கூடியதெல்லாம் முயற்சியே. அவனால் செய்ய முடியாத விஷயங்கள் தான் 100% விஷயங்கள். அப்படியா? நம்ம ஏதோ ரொம்ப பெருசாக நம்ம ஏதோ சாதிச்சிட்டோம் செஞ்சிட்டோம் மாதிரி சொல்கிறோமே, இல்லையா? இல்லை. இது வெறும் வேதாந்தம் அல்ல, கடவுளை நம்பு என்னும் மாமூல் பிரச்சாரத்திற்கு மற்றும் ஒரு கட்டுரை அல்ல. துயரங்களை உணர்கிறவன் காரணங்களை தேடும் பொழுது சூத்திரதாரி மறந்து விடுகிறானே, அதை ஞாபகம் படுத்தவே. நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஏதோ நம்ம மறந்துட்டோம், அதனால தான் நமக்கு ஒரு பிரச்சனை கஷ்டங்கள் வருகிறது. அது மறக்காத, அந்த நன்றி உணர்வோடு இரு, நல்லபடியாக இருன்னு சொல்கிறதுக்கு தான் சில விஷயங்கள் நடக்குதுன்னு நான் சொல்லுவேன். பகவான் சொன்னபடி மனிதன் மரத்திலிருந்து விடும் இலை, அது தண்ணீரில் விழுந்தால் கொஞ்ச நாட்கள் மிதக்கும். மாலையில் கட்டப்பட்டால் சாமியன் கழுத்துக்கு போகும். எதிலும் சிக்காமல் இருந்தால் காற்றடிக்கும் திசையெல்லாம் அலையும். நெருப்பில் விழுந்தால் சாம்பலாகும். எதிலே விழுவது என்பது இலையின் விருப்பத்தை பொறுத்தது அல்ல. புரியுதா? ராதையின் கற்புக்கு கண்ணன் சாட்சி, சீதையின் கற்புக்கு அக்னி சாட்சி, மானிட ஜாதி முழுமைக்கும் இறைவனே சாட்சி. சாட்சி இல்லாதவன் வழக்கு வெற்றி பெற்ற வரலாறே இல்லை. அது பெரிய விஷயங்க. இப்போ நான் படித்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப 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 ஹாப்பியாவேன். புரியலைன்னா திருப்பி தயவு செஞ்சு படிங்க. சரியா? சரியா? ஆடவரெல்லாம் ஆட வரலாம். வார்த்தை ஜாலம் பயங்கரமாக இருக்கும். இதில் கேட்டு பாருங்கள் இந்த பாட்டை. சரியா? வேறு என்ன சொல்லலாம்? நிறையா இருக்குது சொல்கிறதுக்கு தான். கண்ணதாசனை நிறைய சொல்லலாம். நிறையா இருக்குது சொல்கிறதுக்கு, நிறையா இருக்குது படிக்கிறதுக்கு. எனக்கு இந்த ஆடியோ எப்படி மேனேஜ் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லணுன்றது கொஞ்சம் தெரியல. அதனால் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். கேட்பவையெல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் ரசனை கிடையாது. கிடைத்தவையெல்லாம் நிலைத்து விட்டால் கேட்பதற்கு எதுவும் இருக்காது.
வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதே வாழ்க்கைக்கு நல்லது. நம்புங்க இதை. வாழ்க்கையில் ஜெயிக்கவில்லை என்று வருந்தாதே. தாயின் கருவில் களையாமல் பிறக்கும் போதே ஜெயித்து விட்டாய். அடடா, நல்லா இருக்குங்க, நிஜமாவே நல்லா இருக்கு. கேளுங்க இந்த பாட்டை. பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம். முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம்? முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம்? வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம்? இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? போகலாமா? அம்மா, அப்பா, தம்பி, தங்கை எல்லோரும் இருக்கிறார்கள் என்ற தைரியத்தில் கணவனிடம் விவாகரத்து வாங்கிவிட்டு வந்து விட்டேன். தம்பி பிள்ளையையும் தங்கச்சி பிள்ளையும் என் பிள்ளைகள் போலவும், தம்பி பொண்டாட்டியை வேற்றுமை பாராமல் பாசம் காட்டி குடும்பத்தை கவனிப்பேன். ஆனால் அவர்களின் செயல் சில நேரங்களில் கண்ணீரை கொடுக்கும். ஒரு விவாகரத்து வாங்கிட்டு வந்த ஒரு பெண்ணினுடைய குமுறல். நான் எல்லாத்தையும் கொடுப்பேன், ஆனால் எனக்கு திரும்ப எதுவும் கிடைக்காது. அது பணமாக இருந்தாலும் சரி, உழைப்பாக இருந்தாலும் சரி, பாசமாக இருந்தாலும் சரி, எனக்கு திரும்ப எதுவும் கிடைக்காது. இது என்னுடைய கர்மா என்று நினைத்து வாழ ஆரம்பித்து விட்டேன். யாருக்கு நடிக்க தெரியுமோ அவர்களை சுற்றி சொந்தமும் பந்தமும் அதிகமாக இருப்பார்கள். யாருக்கு நடிக்க தெரியாதோ, யார் நேர்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொந்தமும் பந்தமும் இருக்க மாட்டார்கள். இதுதான் உண்மை. குடும்பத்துக்காக நிறைய உழைத்தேன், குடும்பத்துக்காக நிறைய செய்தேன். அது பணமாக இருந்தாலும் சரி, பாசமாக இருந்தாலும் சரி, எனக்கென்று எதையும் வைத்து கொள்ளவில்லை. எனக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது அவர்களின் துணை இல்லாத போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. என்னிடம் பாசம் அதிகமாக இருக்குது. ஆனால் நான் அவர்களிடம் எதிர்பார்க்கிறது எனக்கு உடம்புக்கு முடியாத போதோ, பண பிரச்சனைகள் என்று வரும்போதோ அவர்களிடம் நான் பணம் எதிர்பார்க்கவில்லை, ஒரு ஆறுதல் மட்டுமே எதிர்பார்த்தேன். இதுவும் கிடைக்காத போதுதான் மனசு ரொம்ப வலிக்கிறது. அவர்களுக்காக வாழ்ந்தேன், எல்லாத்தையும் இழந்தேன். ஆனால் நமக்கென்று பக்கத்தில் யாரும் இல்லையே என்று நினைக்கும் போது வேதனையாய் இருக்கிறது. இது ஜென்ரலாக தான் நான் சொல்கிறேன். இது விவாகரத்து அப்படி இப்படிலாம் எடுத்துக்காதீங்க, ஜென்ரலாக தான் சொல்கிறேன். சரியா? கண்கள் பட்டதும் நினைப்பு வந்தது, கைகள் தொட்டதும் கனிந்து விட்டது. கண்கள் பட்டதும் நினைப்பு வந்தது, கைகள் தொட்டதும் கனிந்து விட்டது. பெண்மை என்பது என்னை வென்றது, பேச்சு நின்றது, வெட்கம் வந்தது. பெண்மை என்பது என்னை வென்றது, பேச்சு நின்றது, வெட்கம் வந்தது. ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். மயக்கம். மயக்கமா கழக்கமா, இது அடுத்த பாட்டு அதுதான் போகணும்னு நினச்சேன், பட் வேண்டாம். வார்த்தைகளின் எல்லைகளை பொறுத்துத்தான் உறவுகளின் ஆயுட்காலம் அதிகரிக்கும். பா, வேற லெவல் இல்லை. தலையில் அதிக பாரம் வைத்து நடப்பவர்களை விட மனதில் அதிக பாரம் வைத்து நடப்பவர்கள் இங்கு அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சூப்பரான லைன்ஸு. செத்தவனை வெளியே தள்ளுது, உயிரோடு இருக்கிறவனை உள்ளே இழுத்து கொள்ளுது. இது கடல், இது கடல். வித்தியாசமானது தான். செத்தவனை வெளியே தள்ளுது, உயிரோடு இருக்கிறவனை உள்ளே இழுத்து கொள்ளுது. இது கடல், கடல் வித்தியாசமானது தான். எனக்கு சாப்பிடுவதை விட சுகமானது சாப்பிட்டியா என்ற கேள்வி நமக்கு பிடித்தவரிடம் இருந்து வரும் பொழுது தான்.
கரெக்ட் தானே? ஒரு பிரச்சனை என்றால் சூழ்நிலையை மட்டும் நினைக்காதீர்கள். சில நாய் வேஷமிட்ட நரிகளின் சூழ்ச்சியாக கூட இருக்கலாம். அதை மறந்து விடாதீர்கள். ஒரு பிரச்சனை என்றால் இது என் சூழ்நிலை என்று நினைத்து கொள்ளாதீர்கள். சில நாய் வேஷமிட்ட நரிகளின் சூழ்ச்சியாக கூட இருக்கலாம் என்பதை மறக்காதீர்கள். 1000 பேர் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த வாய்ப்பை வெற்றியாக மாற்ற நீ நினைத்தால், நீ உழைத்தால் மட்டுமே முடியும். வெற்றியோ தோல்வியோ முடிவு என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், முதலில் நீ முயற்சி செய்துவிடு. சரியா? புன்னகை நிறைந்த முகத்தோடும் மன நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்போதும் இன்பமாய் இருங்கள். இந்த பாட்டு உங்களை எல்லாமே புரிய வைக்கும். கேளுங்க. சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்றுவிடு என்பான். சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்றுவிடு என்பான், சென்றுவிடு என்பான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. கண்ணதாசனுடைய செப்பு மொழிகள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. செப்பு மொழிகள் 250 அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் இருக்குது. அதிலேருந்து ஒரு 10 செப்பு மொழிகள் உங்களுக்காக ஒரு 3 நாளாக உங்களுக்கு படித்து காட்டணும்னு ஒரு ஆசை. கண்ணதாசனின் செப்பு மொழிகள். வாழ்ந்தவன் வீழ்ந்து விட்டால் அவன் குடும்பம் கூட சந்திக்கு வந்து விடுகிறது. வாழ்ந்தவன் வீழ்ந்து விட்டால் அவன் குடும்பம் கூட சந்திக்கு வந்து விடுகிறது. வைரம் மண்ணில் விழுந்து விட்டால் நாய்கள் கூட மிதிக்கிறது. இருக்கும் இடமும் இருக்கும் நிலையும் குறைந்த அளவே உள்ளவரை யானை சவாரி தான் கிடைக்காதே தவிர கழுதை சவாரி செய்ய வேண்டிய கட்டாயம் வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த லைனு. யானை சவாரி கிடைக்காது தான், ஆனால் கழுதை சவாரி செய்ய வேண்டிய கட்டாயம் வராது. பியூட்டிஃபுல்லுங்க. நமக்கு அதுதாங்க எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்கள். கண்ணதாசா. வீழ்த்தியவன் ஜாக்கிரதையாக இல்லை என்றால் வீழ்ந்தவனுக்குத்தான் வெற்றி. பல வகை மலர்களை மாலையாக கட்டினாலும் சில வண்ண மலர்கள் மட்டும் எடுப்பாக தெரிகின்றன. இந்திய தேசிய இனங்களில் தமிழர், வங்காளியர், மராட்டியர் ஆகியோர் அவ்வகையினர். சூப்பருங்க, எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்களேன். எத்தனை பூக்கள் இருந்தாலும் வச்சு நம்ம ஒரு கார்லண்ட் மாலை கட்டினாலும் சில பூக்கள் மட்டும் ரொம்ப எடுப்பாக தெரியுமா? அது மாதிரி தான் தமிழர்களும் வங்காளியர்களும் மராட்டியர்களும் அப்படின்னு சொல்கிறார். இந்த 3 பேரும் அவ்வளோ எடுப்பாக தெரியுமாம்மா. சூப்பருங்க. காதல் உன்னதமானதென்று சொன்னவனே முதலில் அதில் தோல்வி கண்டவனாகத்தான் இருந்திருப்பான். காமம் விசாரமானது என்று நீங்கள் வாதிடுகின்றீர்களா? உங்கள் தாய் அப்படி நினைத்திருந்தால் அந்த வாதமே பிறந்திருக்காதே. சாவாங்க. கேளுங்க. இதுக்கு மேலே எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது சார். சீட்டாட்டத்தில் ராஜாவும் ராணியும் சேர்ந்தால் மட்டும் அது சேர்ந்ததாக கருதப்பட மாட்டாது, கூட ஜாக்கியும் சேர வேண்டும். இது பொருள் என்ன தெரியுமா? ராஜாவும் ராணியும் சேர்வதற்கே ஒரு தரகன் வேண்டியிருக்கிறது என்று பொருள். கடிகாரம் எப்போது மெதுவாக போகிறது? காதலிக்காக காத்திருக்கும் பொழுது. இந்த மாதிரி லைன்ஸை நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இது செப்பு மொழியிலேருந்து நிறைய பேர் பாட்டு எடுத்து எழுதியிருப்பாங்க போலையே.
தண்டனையை ஏற்றுக்கொள்ளுங்கள், பரிசு வரப்போகிறது. பரிசை ஏற்றுக்கொள்ளுங்கள், தண்டனை வரப்போகிறது. எது வந்தாலும் அமைதியாக இருங்கள், எதுவுமே வராது. நீங்கள் சொன்ன விஷயம் பொய்யாகிவிட்டால் அதற்காக வருந்தாதீர்கள். ஏனென்றால் அதன் மூலம் ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்கின்றீர்கள். சுவையான சொற்பொழிவு எது தெரியுமா? பேசி முடிக்கும் வரை இது பொய் என்று தெரியாமல் இருப்பது. பியூட்டிஃபுல்ங்க, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். உன்மேல் யாருக்கும் அக்கறை இல்லை என்று கலங்காதே. படைத்த இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை மறவாதே. சரி, கண்ணதாசன் அடுத்தது எதை பற்றி சொல்கிறார்? மௌனத்தை பற்றி சொல்கிறார். அதுக்கு முன்னாடி இந்த பாட்டை கேளுங்க. சலசலவென்று பேசுகிறவன் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் சொற்பொழிவாளனாக இருந்தாலும் தன் பலவீனத்தை காட்டிக் கொள்கின்றான். மௌனி முட்டாளாக இருந்தாலும் பலசாலியாக காணப்படுகின்றான். சும்மா இருப்பதே சுகம், பேசாமல் இருப்பது பெரும் திறமை. பேசும் திறமையை விட அது மிகப்பெரியது. எது? பேசாமல் இருப்பது. ஒன்றை சொல்ல வேண்டும் என்று விரும்பி அதை சுருக்கமாக தெளிவுபடுத்துகிறவன் பெரிய மரியாதையை பெற்று விடுகின்றான். சிறிய விஷயத்தை கூட வளைத்து வளைத்து பேசுகிறவன் கேலிக்கு ஆளாகின்றான். மௌனம் ஒரு மகத்தான ஞானம். அது தெய்வீக கலை. பேசாமல் இருப்பவனே பெரிய விஷயத்தை சொல்பவன். பேசிக்கொண்டிருப்பவன் ஞான கிறுக்கன். அவங்களையும் சும்மா சொல்ல ஞானக்கிருக்கன்னு சொல்கிறார். அரசியல்வாதியின் கூச்சல் வேறு வேலை இல்லாதவனின் புலம்பல், அதையும் சொல்கிறார். தொண்டை தண்ணீரை காய வைப்பதில் என்ன லாபம்? இவர் கொஞ்சம் பேச மாட்டாரா என்ற உலகத்தை ஏங்க வைக்க வேண்டும். மௌனத்தின் சக்தியை உணர்ந்துதான் இந்துக்கள் தவம் புரிந்தார்கள். நிஷ்டையில் அமர்ந்தவர்கள் மௌன விரதம் மேற்கொண்டார்கள். நிஷ்டையில் அமர்ந்தார்கள், மௌன விரதம் மேற்கொண்டார்கள். நீண்ட நாள் பேசாமல் இருப்பது என்பது ஒரு வகை நிர்விகல்ப சமாதி. அதை மேற்கொண்டவன் ஞானத்தை தேடினால் அது கிடைக்கும். கவியரசர் கண்ணதாசன். என்ன சொல்லுங்க? அடுத்த பாட்டு ஜென்சி அவர்களின் குரலில். அடடா, இது இந்த லைன்லாம் நீங்கள் கேட்கணும், கேளுங்க. ஒரு பெரிய விஷயத்தை பேச போகிறேன், சொல்ல போகிறேன். வாய்ப்பு. கண்ணதாசன் அவருடைய ஒரு புக்கில் இருந்து வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு, குதிரை கிடைத்தால் லாகனை மறந்து விடாதீர்கள். அதிர்ஷ்டம் என்பது என்ன? இறைவன் உருவாக்கி கொடுக்கும் சந்தர்ப்பம், அவ்வளோதான். அதிர்ஷ்டன்றது அவ்வளோதான். பெருசாக நீங்கள் ஏதோ சாதிச்ச மாதிரி நினைக்க வேண்டாம்.
கிடைக்கிற சந்தர்ப்பத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்பவனே அதிர்ஷ்டசாலி என்கின்றோம். சந்தர்ப்பங்களை தேடி அலைகிறவர்கள் பலர். அது கிடைக்கவில்லை என்று அவர்கள் வாடுவார்கள். அவர்கள் எல்லாம் மதுரைக்கு போவதாக எண்ணிக்கொண்டு சேலம் ரயிலில் ஏறி உட்கார்ந்தவர்கள். கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டவர்கள் பலர். அதற்கெல்லாம் கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டவர்கள் பலர். அவர்களுக்கெல்லாம் ரயிலை தவறவிட்ட பிராணிகள் எல்லாம் பேசஞ்சர்ஸ். சரியான ரயிலுக்கு சரியான நேரத்தில் போய் சேர்ந்தவனே தான் விரும்பிய ஊருக்கு போய் சேருகிறான். சரியான சந்தர்ப்பத்தை கெட்டியாக பிடித்து கொண்டவனே தெய்வத்தின் உதவியோடு முன்னேறுகின்றான். எந்த நேரத்தில் எதை செய்தால் சரியாக இருக்கும் என்று தெளிந்த அறிவு எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை. உண்மைதான். நமக்கு முதல்ல ஒரு விஷயம் கரெக்டாக வந்திருக்கும், ரெண்டாவது விஷயம் தப்பு பண்ணியிருப்போம். ஆனால் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் எவ்வித தெளிவும் இல்லாதவர்கள். வாய்ப்பு கிடைத்தாலே முட்டாள் பணக்காரன் ஆனதுண்டு. வாய்ப்பு கிடைத்ததாலே முட்டாள் பணக்காரன் ஆனதுண்டு. வாய்ப்பு கிடைக்காததாலே திறமைசாலி தெருவில் அலைந்ததும் உண்டு. இந்த வாய்ப்பு என்பது இறைவன் காட்டும் பச்சை விளக்கு. கொத்தால் சாவடியில் காய்கறி வாங்கி ஜாம் பஜாரில் கொண்டு போய் விற்றால் 50 ரூபாய் லாபம் கிடைக்கும் என்று உனக்கு தெளிவாக தோன்றினால் அதை உடனடியாக செய்துவிட வேண்டும். அந்த முதல் லாபத்திலேயே உனக்கு இரண்டாவது யோசனை உதயமாகும். வியாபாரத்தில் லாபம் வந்தால் அந்த வியாபாரத்தை தொடர்ந்து செய்யலாம். ஆனால் சூதாட்டத்தில் லாபம் வந்தால் தொடர்ந்து சூதாடக்கூடாது. பியூட்டிஃபுல்ங்க. இதெல்லாம் ப்ளீஸ், ஒருவனிடம் கத்தியை காட்டி நீ 1000 ரூபாய் வாங்கி விட்டால் அந்த தைரியம் போலீஸ்காரனிடமும் கத்தியை காட்டச் சொல்லி பிடித்து கொடுக்கும். போலீஸ் ஆட்டை காமிச்சா நம்ம என்ன பண்ணுவான்? சட்டத்துக்கு புறமும் நம்மளை பிடிச்சிடுவாங்க. கரெக்ட் தானே? அதுதான். சிலர் வியாபாரத்தை சூதாட்டம் போலவும் கொள்ளையடிப்பது போலவும் நடத்துவர். இதை தவிர்க்காவிடில் சர்வ நாசம்தான். தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பதுடன் புத்திசாலித்தனமும் வேண்டும். சொத்தின் மதிப்பு குறையும் பொழுது அதை வாங்க வேண்டும். இன்னும் குறையும் என்று எண்ணினால் அது ஏறிவிடவும் கூடும். புரிஞ்சா சரி. இந்த பாட்டு கேளுங்க. மன்னராட்சி காத்து நின்றதென்ற கைகளே, மக்களாட்சி உங்களாட்சி என்றும் ஆளும் இந்த மண்ணிலே. மன்னராட்சி காத்து நின்றதென்ற கைகளே, மக்களாட்சி காணகின்றதென்ற கைகளே, உங்களாட்சி என்றும் ஆளும் இந்த மண்ணிலே. கட்டி தந்தது கைகளே, கருணை தீபம் ஏற்றி வைத்ததெங்கள் நெஞ்சமே. கல்லின் வீடு கட்டி தந்ததெங்கள் கைகளே, கருணை தீபம் ஏற்றி வைத்ததெங்கள் நெஞ்சமே. இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே, இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே. எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. புரிஞ்சுதா? இப்போ சொத்தின் மதிப்பு குறையும் பொழுது அதை வாங்க வேண்டும். இன்னும் குறையும் என்று எண்ணினால் அது ஏறிவிடவும் கூடும். மதிப்பு ஏறினால் அதை விற்றுவிட வேண்டும். இன்னும் ஏறும் என்று கருதினால் அது இறங்கிவிடவும் கூடும். பர்மாவிலும் சைகோனிலும் இலங்கையிலும் எங்கள் நகரத்தார்கள் சொத்துக்களை விற்காமல் கெட்டார்கள். மலேசியாவிலே விற்று கெட்டார்கள். விற்காமல் கெட்டார்கள், இங்கே விற்று கெட்டாங்களாம். அவர் சொல்கிறாரு, கத்திரி செடி காயைத்தான் தரும், அதில் குழம்பு வராது. கை காட்டி வழியைத்தான் காட்டும், அதுவும் கூட வராது. தெய்வம் பாதி, திறமை பாதி. தெய்வம் வாய்ப்பை காட்டுகிறது, திறமை அதை லாபகரமாக்குகின்றது. புரியுதுங்களா? உன்னிடம் விதை இருக்கலாம், உரம் இருக்கலாம், வெள்ளம் போல் தண்ணீர் தரும் கிணறும் இருக்கலாம். நிலத்தில் வளம் இல்லை என்றால் அனைத்துமே வீண். ஆனால் வளமான நிலம் உன்னிடத்தில் இருந்துவிட்டால் மற்ற அனைத்தையும் நீ உருவாக்கிவிட முடியும். அந்த வளமான நிலைமை வாய்ப்பு என்பது. பாம்பு நஞ்சு நிறைந்தது, வேங்கை பயங்கரமானது, யானையின் பலத்தின் முன்னால் மனிதன் எம்மாத்திரம். ஆனால் அவற்றை ஆட்டி வைக்கக்கூடிய திறமை சில மனிதர்களிடம் இருக்கிறது. சர்க்கஸில் பார்க்குறோம் இல்லைங்களா? உங்களாலும் என்னால் முடியுமா? அந்த வாய்ப்பு சிலருக்கே அமைகிறது. அதனால்தான் வாய்ப்பு என்பது இறைவன் அளிப்பது என்றேன். கண்ணதாசன் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். நம்ம புரிஞ்சுக்கணுங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கடைசி பக்கம் என்ற நூலிலிருந்து கண்ணதாசன் எழுதிய இந்த வார்த்தைகள், இந்த சொற்கள், இந்த சென்டென்ஸை நான் உங்களுக்காக படிச்சுட்ருக்கேன். வாய்ப்பு என்பது இறைவன் அளிப்பது என்றேன்.
அதை முறையாக பிடித்துக்கொண்டு முன்னேறுவதை அதிர்ஷ்டம் என்கிறேன். எழுதுவதற்கு பத்திரிகைகளோ படங்களோ இல்லை என்றால் நான் யார்? நான் ஒரு அதிர்ஷ்டக்காரன். காரணம், இறைவன் எனக்கு அளித்த வாய்ப்பை மனிதயத்தினால் எவ்வளவு காப்பாற்றிக் கொள்ள முடியுமோ அவ்வளவு காப்பாற்றிக் கொள்கிறேன். ஹிட்லருக்கு கிடைத்த வாய்ப்பு ஆணவத்தால் அழிந்தது. சோவியத் மக்களுக்கு கிடைத்த வாய்ப்பு திறமையினால் வளர்ந்தது. வாய்ப்பை தவற விடுபவனே துரதிர்ஷ்டசாலி. அந்த வாய்ப்பு எல்லோருக்கும் எப்போது வரும்? அது முன்கூட்டியே தெரிந்துவிட்டால் இறைவனை ஏன் நினைக்கப் போகிறீர்கள் என்று கண்ணதாசன் சொல்கிறார். வாய்ப்பு அது வர்றப்போ தான் உங்களுக்கு புரியும். அது எப்போ வரும்னு முன்னாடியே சொல்லிட்டா நீங்கள் கடவுளை நம்ப மாட்டீங்களே. பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். புரிஞ்சா சரி. கடைசி பாட்டு உங்கள் காதைகளுக்கு. மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு. மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு. இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து விடு. இரண்டினில் ஒன்று பார்த்து விடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. கண்ணாலே வெளிவரும் கையனாதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஆஹா என்ன சொல்லலாம்? நன்றி, வணக்கம், குட் நைட். நிறைய பாடல்கள் கேளுங்க. உங்கள் தமிழ் அறிவும் உங்களுடைய மற்ற அறிவும் வளர்வதற்கு நிறைய கண்ணதாசனுடைய பாடல்களை கேளுங்க, நிறைய படிங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.